நினைச்சியாடி? என்ன திமிரடி உனக்கு? ஏண்டி அவ்வளவு தைரியமா போச்சா உனக்கு? உன்னை கட்டி கொடுத்துட்டு நான் காசிக்கப்படணுமா? ஏண்டி சில பாவம் பொண்ணோட மாமா தங்கவேலுவுக்கு அபராதம் போட்டாங்க. அடுத்த மாதம் 12ஆம் தேதி என்று எப்படி குறிப்பிட முடியும்? பத்திரிகை அடித்தாராம், அந்த சாம்பிளை கோவிலில் வைத்தாராம். இதில் எதுவுமே உண்மைக்கு உண்டான சாயல் கூட இல்லாமல் இருக்கிறது. சாம்பிள் வைத்திருக்கும் பத்திரிகையில் மிக தெளிவாக அடுத்த மாதம் 12ஆம் தேதி என்று எப்படி குறிப்பிட முடியும்? மை லார்ட், இது எதிர்க்கட்சிக்காரரின் கண்கட்டி விதை. இரண்டாவது திருமணம் செய்ய முடிவு செய்துவிட்டு இப்போது உண்மைக்கு புறம்பாக பேசுகிறார். இரண்டாவது திருமணம் செய்ய முயற்சித்ததற்காக மிஸ்டர் சண்முகத்திற்கு அபராதமும், சதிவேலைக்கு துணையாக இருந்த தங்கவேலு மீது கூட்டு சதி சாட்சியின் அடிப்படையில் அபராதம் வழங்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் யுவர் ஆனர். அப்ஜெக்ஷன் மை லார்ட். அப்ஜெக்ஷன் சஸ்டைன்ட். எனது கட்சிக்காரரின் சார்பில் ஆஜராயிருக்கும் மிஸ்டர் தங்கவேலு ஒரு அப்பாவி மனிதர். இந்த விவாகரத்து வழக்கு நடப்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும். ஒரு மாதத்திற்குள் இந்த வழக்கு முடிந்துவிடும் என்பது அவரது நம்பிக்கை. அந்த எண்ணத்தில்தான் அவர் தோராயமாக இந்த ஒரு தேதியை குறிப்பிட்டு உள்ளார். அவர்களுக்கு சட்டத்தை பற்றியோ இங்கு நடக்கும் விவரங்களை பற்றியோ தெரிய வாய்ப்பில்லை யுவர் ஆனர். ஆகையால் இவரை இந்த ஒரே ஒரு முறை மன்னிக்குமாறு தயவு கூர்ந்து உங்களிடம் மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். இந்த வழக்கை பொறுத்தவரை விசாரித்து பார்த்ததில் விவாகரத்தை கொடுக்க பானுமதி தயாராக இருக்கும் பொழுது சண்முகம் மறுத்திருக்கிறார். மறுபக்கம் பானுமதி அவசரமாக வழக்கை முடித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னபோது மேற்கொண்டு அவர் ஏற்கனவே திருமணமானவர் என்று குற்றம் சாட்டியிருக்கிறார். இன்னும் வழக்கு முடிவுக்கு வராத நிலையில் இப்பொழுது இன்னொரு திருமணம் செய்து கொள்ள ஏற்பாடு செய்தது சட்டப்படி கண்டிக்கத்தக்கது. எனினும் சண்முகம் தரப்பில் ஆஜரான தங்கவேலு அவருடைய அஜாக்கிரதையினால் இந்த தவறு நிகழ்ந்திருக்கிறது என்பதனை இந்த கோர்ட் உணர்ந்து கொள்கிறது. இருந்தாலும் முதல் மனைவி சம்மதம் இல்லாமல் திருமணம் செய்ய முயன்றதாக சண்முகத்திற்கு குறைந்தபட்சம் அபராதமாக ரூபாய் 3000 விதித்து இந்த செயலுக்கு துணை போன தங்கவேலுக்கும் ரூபாய் 3000 அபராதம் விதித்து இந்த கோர்ட் தீர்ப்பளிக்கிறது. விவாகரத்து வழக்கு முடியும் வரை சண்முகம் பொறுப்புடன் செயல்பட வேண்டுமென, இதுபோன்ற காரியங்களில் ஈடுபட வேண்டாம் என கோர்ட் எச்சரிக்கிறது. The court is urgent now. நல்ல வேலை சார், நான் சொல்லி கொடுத்த மாதிரி அப்படியே கோர்ட்ல நீங்க சொன்னீங்க. நீங்க மட்டும் கொஞ்சம் மாத்தி சொல்லியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பெரிய பிரச்சனையா இருக்கும். அப்புறம் சண்முக சார், அந்த அபராத தொகையை நீங்க கோர்ட்ல கட்டிடுங்க. சரி சார். அதுக்கப்புறம் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. போதும்யா, போதும். எனக்கு போதும் போதும்னு ஆயிடுச்சு. நிறைய அனுபவிச்சிட்டேன். உங்க குடும்பத்தாளுங்களை நம்பித்தான் எங்க பொண்ணை கொடுக்கறதுக்கு சம்மதிச்சோம். உங்ககிட்டயும் சில குறைபாடுகள் இருந்துச்சு. நீங்களும் சொல்லியிருந்தீங்க உங்களோட முதல் கல்யாணம் சங்கடத்துல முடிஞ்சதுன்னு. எல்லாம் தெரிஞ்சுதான் ரெண்டாம் தரமா எங்க பொண்ணை கொடுக்கறதுக்கு சம்மதிச்சோம். ஆனா அதுக்காக கோர்ட்டு கேஸ்னு எங்களால அலைய முடியாதுல்ல. இங்க பாருங்க, நான் சொல்றதை மட்டும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நீங்க வீட்டுல வந்து பேசி அடுத்த மாசம் கல்யாணம்னு முடிவு பண்ண பிறகுதானே நாங்க பத்திரிக்கை அடிச்சோம். இப்படி கோர்ட்டு படியேற வச்சிட்டீங்களே, ரொம்ப கஷ்டமா போச்சுங்க. வயசாகுதே, பொண்ணை யார் கையிலாவது கொடுத்தா நல்லா இருக்குமேன்னு நினைச்சோம். ஆனா ஒரு குழியில இருந்து இன்னொரு குழியில விழக்கூடாது இல்ல. பாவம், அந்த பொண்ணு பிறந்ததுல இருந்தே ரொம்ப கஷ்டப்படுது. இங்கேயும் வந்து வேண்டாம் தம்பி. ஏன் தம்பி, விவாகரத்து கேஸ்னு சொன்னீங்க, ஆனா அந்த போட்டோலாம் காட்டியிருக்கீங்களே, என்ன பிரச்சனை தம்பி? அந்த போட்டோலாம் உண்மைதானா? இல்லைங்க,
அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது அவதானா இல்லையா, அது உண்மையா பொய்யான்னு விவாதம் போயிட்டு தான் இருக்கு. என்னங்க அந்த போட்டோல இருக்கிறது அவங்களா இல்லையான்னு தெரியலன்னு சொல்றீங்க? ஏங்க இப்படி அபாண்டமா பழியெல்லாம் போட்டு கஷ்டப்படுத்துறீங்க? எங்களுக்கு ஒரே குழப்பமா இருக்கு தம்பி. உங்க நடவடிக்கை எனக்கு சுத்தமா சரியில்லைன்னு தோணுது. ஏதோ போட்டோவெல்லாம் காட்டி ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கிட்டீங்களே. ஐயா இங்க பாருங்க, அவருக்கும் அந்த போட்டோவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அந்த போட்டோ முழுக்க முழுக்க நாங்க கோர்ட்ல காட்டின விஷயம். சொல்ல போனா அவர்கிட்ட நாங்க சம்மதம் கூட வாங்கல. ஐயா நீங்க 1000 விஷயத்த 1000 மாதிரி சொல்லலாம். நீங்க படிச்சவங்க, என்னால உங்ககிட்ட மல்லு கட்ட முடியாது. நாளைக்கே ஒரு பெரிய கஷ்டம்னு வளர்மதி கண்ணை கசக்கிக்கிட்டு எங்ககிட்ட வந்துச்சுன்னா எங்க ஜாதி சனம் வேற மாதிரி எல்லாம் பேசுவாங்க ஐயா. இங்க பாருங்க, நான் உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. அந்த அந்த பானுவோட குணத்தை பத்தி உங்களுக்கு சரியா தெரியாது. உண்மையை சொல்லணும்னா அவ என்ன ஒரு மனுஷனா கூட மதிச்சது இல்லைங்க. அதை தவிர 1000 காரணங்கள் இருக்குங்க. இல்ல போதும் தம்பி, இது சரிப்பட்டு வராது. ரொம்ப கட்டாயப்படுத்த வேண்டாம். நிறைய பேசினா எல்லாருக்கும் மனஸ்தாபம் வரும். இதோட விட்டுறலாம். நிறைய நடந்து போச்சுமா. எனக்கு என்ன மன கஷ்டம்னா, என்னால வர பிரச்சனையினால உங்க எல்லாருக்கும் வேதனை கொடுக்குறேங்கிறது தான். டேய், ஏன்டா இப்படி பேசுற? நீ யாரு? இந்த வீட்ல எனக்கு ஒரு புள்ள. உனக்கு ஒரு கஷ்டம், மனசு சங்கடம்னா அத நாங்க தானே பகிர்ந்துக்கணும். என்னப்பா நடந்துச்சு கோர்ட்ல? 2வது கல்யாண விஷயத்த ரொம்ப பெருசாக்கிட்டாங்கம்மா. நான் பானு அப்பா சட்டையை பிடிச்சி அடிச்சேன்னு சொல்லி என் மேல ரொம்ப ஆத்திரமா இருக்காங்க. அதுக்காக என் மேல பழி வாங்குற மாதிரி தான் கோர்ட்ல நடந்துக்கிட்டாங்க. அண்ணே, கோர்ட்ல ஏதாவது சொன்னாங்களா? அது 2வது கல்யாணம் பண்றதுல சட்ட சிக்கல்னு ஒன்று இருக்கு. விவாகரத்து வாங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம இந்த ஏற்பாடையே பண்ணியிருக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த பொண்ணோட மாமா அடித்த பத்திரிக்கையினால இப்போ ஒரு பெரிய சிக்கலே வந்துருச்சு. அதை அவங்களுக்கு சாதகமாக கோர்ட்டில் காமிச்சு விட்டுட்டாங்க. அது நமக்கு மிகப்பெரிய பலவீனமாக போயிடுச்சு. கடைசியில் பாவம் பொண்ணோட மாமா தங்கவேலுவுக்கு அபராதம் போட்டாங்க. என்னங்க சொல்றீங்க? அவருக்கு எதுக்கு? அவர் பாவம் தவிச்சு போயிருப்பாரே. ஆமா அண்ணி, சம்பந்தமே இல்லாம பாவம் அவருக்கு எப்படி ஒரு தண்டனை? பணம் பெரிய விஷயம் இல்லை, எப்படியோ ஏற்பாடு பண்ணி கட்டிட்டோம். ஆனா பாவம் மனசு நொந்து போயிட்டாரு. ஆனா ஒரு விஷயம் எனக்கு தெளிவா புரியுது. இவ்வளோ நாளா எனக்கு பொண்ணு ராசி தான் சரியில்லைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் கல்யாணமே ராசி இல்லைன்னு இப்போ புரிஞ்சிருச்சு. டேய், அப்படி சொல்லாதடா. இல்லைம்மா, முதல்ல ஒரு கல்யாணம் பண்ணோம், அதில் பொண்ணு சரியில்லை. இப்போ பொண்ணு நல்ல ஒரு குணவதியாக இருக்கா, ஆனால் கல்யாணம் பண்ணிக்க சூழ்நிலை சரியில்லை. இதை வேற எப்படி சொல்லணும்னு நினைக்கிறீங்க? சண்முகம், பொண்ணோட மாமா எதுவும் சொன்னாரா? அவர் என்ன சொல்லுவாரு? இந்த கல்யாணமே வேணான்னு சொல்லாம சொல்லிட்டு போயிட்டார். என்ன மன்னிச்சிருங்க தம்பி. நான் என்னமோ உங்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சுதான் இவ்ளோ ஏற்பாடுகளையும் நான் பண்ணேன். ஆனா உங்களுக்கு இவ்வளவு பெரிய சங்கடம் வரும்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கல. சும்மா இருந்த மனசுல ஆசையை வளர்த்துட்டு இப்ப அது இல்லைன்னு நினைக்கும் போது எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல தம்பி. என்ன மன்னிச்சிருங்க. ஐயோ அண்ணி, நீங்க என்ன பண்ணுவீங்க? எனக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சீங்க,
அது என்ன தப்பா? அண்ணி, நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். பானுமதிக்கு என்ன பிடிக்கல. ஆனா எனக்கு பிடிச்ச வளர்மதிய என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியல. இதுல இருந்து என்ன புரியுது? வாழ்க்கையில நாம நினைக்கிறதெல்லாம் நடந்துறது இல்ல, அதுவா நடக்குது. அதை அப்படியே விட்டுறணும். நீ அப்படியே விட்டுறணும். சண்முகம், நான் வேணா போய் பொண்ணோட மாமா கிட்ட எல்லாம் பேசி சொல்லலாமா? நான் சொன்னா அவங்க புரிஞ்சுக்குவாங்கடா. அம்மா வேண்டாம்மா, வேண்டாம். இது யாரோட தப்பும் கிடையாதுமா. டேய், என்னடா எனக்கு நான் சொன்ன மாதிரி கல்யாண ராசி இல்ல. அண்ணா, சரி, நான் இப்ப கல்யாணம் பண்ணா மட்டும் என்ன நடக்க போகுது? இந்த வீட்டுல இன்னொரு பொண்ணு வந்து வாழ போறா, அவ்வளவுதானே? அப்படி இல்லடா. என்னோட அன்பை பகிர்ந்துக்கிறதுக்கு நீங்க இருக்கீங்க, எல்லாரும் இருக்காங்க. போதுமா? இத்தனை வருஷமா இப்படித்தானே இருந்தேன், இனிமேல் அப்படியே இருந்துட்டு போறேன், அவ்வளவுதான். இதை இதோட மறந்துடலாமா? அதாம்மா எல்லாருக்கும் நல்லது. தயவு செஞ்சு. கூடி வரும் மேகங்கள் கல்லெறிந்த வேகத்தில் திசையொன்று போக இந்த வானம் உடையும். பாடுபடும் கைகளில் சூடுபடும் வேளையில் கருவண்டு போல பெரும் சோகம் துளைக்கும். மூடு பனி வாழ்க்கையில் தேடுவது ஆயிரம், மீதமாய் உள்ளது மாயம்தான். அம்மா மலரு, இந்த சம்பந்தம் வேண்டான்னு சொல்லிட்டம்மா. என்ன இன்னைக்கு கோர்ட்ல நிக்க வச்சு ஜட்ஜம்மார் என்னென்னமோ சொல்லிட்டாங்கம்மா. அது மட்டும் இல்லம்மா, என்ன 1000 ரூபாய் அபராதமும் கட்ட சொல்லிட்டாங்கம்மா. ஐயோ, 1000 ரூபாய் பச்சே. இந்த பாவிக்கு வரதட்சணையா கொடுக்க வேண்டியதெல்லாம் இப்படி கோர்ட் ஃபீஸா கட்டி அழ வேண்டி இருக்கும் போல இருக்கே. ஐயோ, இது என்ன குடும்பமா தெரியலையே. அன்னைக்கே எனக்கு ஒண்ணும் சரியா படலீங்க. அந்த திருட்டு மொழியும் அவனும் அப்படியே பட்டுப்புடைய கட்டிக்கிட்டு கார்ல வந்து இறங்கினாங்க பாருங்க. யாருமே சரி கிடையாது. எல்லாம் இந்த தரித்திரம் முடிச்ச பிறந்து வந்த நேரங்க. என்ன பொம்பளையோ. மாமா, அவர் ரொம்ப பாவம் மாமா. அவர் மேல கண்டிப்பா தப்பு இருக்காது மாமா. ப்ளீஸ் மாமா. மாமா, அவர் மேல கேஸ் இருந்தாலும் பரவாயில்ல, நான் அவரையே கட்டிக்கிறேன் மாமா. அவர் ரொம்ப நல்லா வரப்படுது மாமா. ப்ளீஸ் மாமா, நான் உங்களை ரொம்ப கெஞ்சி கேட்கிறேன் மலரு, கொஞ்சம் புரிஞ்சுக்கோமா. அது பெரிய குடும்பமா, கோர்ட்டு கேஸ்னு சகஜமா போறாங்க வராங்கம்மா. நமக்கு அதெல்லாம் சரிப்பட்டு வராதம்மா. நாளைக்கு கோர்ட்டு கேஸ்னு ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னு வைமா, நம்ம மான மரியாதையெல்லாம் போயிடுமா. கால் வைத்து கஞ்சியா இருந்தாலும் நம்ம கௌரவமா குடிக்கிறவங்கம்மா. உன்னை யாரா இருந்தாலும் கட்டி தள்ளிவிட அப்படிப்பட்ட மாப்பிள்ளைய நான் பார்க்கலாமா. ரெண்டாந்தரமா இருந்தாலும் உன்னை நல்லா பாத்துக்குவான்னு நினைச்சம்மா. ஆனா அது தப்பா போச்சுமா. இங்க பாருமா மலரு, நீ அங்க வந்து பாத்துருக்கணுமா. ஜட்ஜும் வக்கீலும் மாறி மாறி சண்முகத்தை கண்டபடியெல்லாம் தப்பா பேசுறாங்கம்மா. அந்த பொண்ணு சம்பந்தமா ஏதோ பொய்யான போட்டோவை எல்லாம் கொடுத்துருக்காருமா. இந்த இடம்லாம் சரியா வராதுமா. மாமா சொல்றத தயவு செஞ்சு கேளுமா. மாமா, நான் வேணா அவர்கிட்ட பேசி பார்க்கறேன் மாமா. ப்ளீஸ் மாமா, ப்ளீஸ் மாமா. நீ என்ன அவ்வளவு பெரிய மனுஷியாடி? என்ன திமிரடி உனக்கு? ஏண்டி அவ்வளவு தைரியமா போச்சா உனக்கு? உன்னை கட்டி கொடுத்துட்டு நான் காசிக்கப்படணுமா?
காணுங்க. வீடு முழுக்க தேடி பார்த்துட்டேங்க. ஏண்டி நான் தான் அடிக்க வேண்டாம்னு எத்தனை தடவை சொன்னேன், கேட்டியா நீ? ஐயோ எனக்கு பயமா இருக்குங்க. சரி வா, தோட்டத்து பக்கம் போய் பார்க்கலாம் வா. ஏங்க நீங்க அங்க போய் பாருங்க. இரு பாக்குறேன். வளர்மதி, அம்மா வளர்மதி. என்னங்க என்னாச்சுன்னு தெரியலீங்க. இந்த பாவி பொண்ணு இப்படி பண்ணிட்டாளே. அடிக்க வேண்டாம்னு படிச்சு சொன்னேன், கேட்டியா நீ? இப்ப என்னாச்சு பாத்தியா? எனக்கு பேச்சு வேண்டி கிடக்கு. வாங்க. யார் நீங்க? நான் வளர்மதி. யாரு? என்னங்க உங்க அண்ணனுக்கு 2வது பொண்ணு பார்த்தாங்கல்ல, அந்த பொண்ணு தான் இது. ஓ, ஏன் வெளியிலே நிக்க வச்சு பேசிட்டு இருக்கீங்க? வாங்க உள்ள. உள்ள போங்க. வாங்க வாங்க உள்ள வாங்க. 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 மீனாட்சி அக்கா, மீனாட்சி அக்கா. சண்முகண்ணா, அண்ணா. வளர், எப்ப வந்த நீ? மாமா வந்திருக்காரா? இரு. ஏய், நீ மட்டுமா வந்த? அம்மா ஏன் அழற? ஏய் வளராதி. அம்மா இங்க பாருங்க, காயமா இருக்கு. ஐயோ காயமா? எதுக்கு அழற? என்னாச்சு? நான் அங்க இது வந்துட்டேன்க்கா. வந்துட்டியா? மொத்தமா வந்துட்டேன்க்கா. மொத்தமாவா? என்ன ஆச்சு? என்ன சொல்ற? என்ன ரொம்ப அடிச்சு கொடுமைப்படுத்துறாங்கக்கா. மாமாவை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னதுக்கு என்ன அடிச்சு கொடுமைப்படுத்துறாங்கக்கா. வளர்மதி, அழாதம்மா, அழாத. அழாதம்மா, அழாத. அம்மா உள்ள கூட்டு போங்க. வா வைஜெயந்தி, காஃபி எடுத்துட்டு வாம்மா. அழாத, வா உட்காரு. வா உட்காருமா. அழாத, அழாத. சொன்னா கேளு. என்ன இருந்தாலும் கேட்கறதுக்கு ஆள் இல்லைங்கிறதுக்காக இப்படியா பண்றது? எவ்வளவு ஆத்திரம் இருக்கட்டும், எவ்வளவு கோபம் இருக்கட்டும், இப்படியே வயசு பிள்ளைய போட்டு அடிக்கிறது? பாவம், அழுது அழுது மூஞ்சி எல்லாம் வீங்கி போயிருக்கு. அது சரிம்மா. இத பாரு வளரு, நீ யார்கிட்டயும் சொல்லாம கொள்ளாம பொட்டியை தூக்கிட்டு வந்தது ரொம்ப தப்பு. இத பாரு,
கோர்ட்ல நடந்த சம்பவத்தால அவங்க ஆத்திரம் அடைஞ்சிருக்கலாம். அதனால வழக்கத்துக்கு மீறி உன்னை திட்டி இருக்கலாம், அடிச்சிருக்கலாம். அதுக்காக இந்த மாதிரி பொட்டியை தூக்கிக்கிட்டு கிளம்பி வந்துடுறதா? இது உனக்கே நல்லா இருக்கா சொல்லு? இத பாரு, நீ இந்நேரம் இங்க உட்கார்ந்துட்டு இருக்க, அவங்க அங்க தேடிட்டு இருக்காங்களோ என்னமோ. சின்ன வயசுல இருந்து உன்னை வளர்த்திருக்காங்க, அதுக்காகவாது கொஞ்சம் பொறுத்து போயிருக்கலாம்ல. என்ன வளரு இந்த மாதிரி பண்ணிட்ட? இல்லக்கா, என்னால அங்க போக முடியாதுக்கா. அவங்க என்னென்னவோ சொல்றாங்கக்கா. இந்த குடும்பத்தை பத்தி தப்பு தப்பா பேசுறாங்க. என்ன கல்யாணம் பண்ணி தர மாட்டேன் திட்டவட்டமா சொல்லிட்டாங்க. அது மீறி நான் ஏதாவது பேசினா என்ன கொலை பண்ணிடுவாங்கக்கா. அக்கா ப்ளீஸ் போலக்கா. எனக்கு அவர் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ப்ளீஸ் என்ன அனுப்பிடாதீங்க. அது தப்போ சரியோ, நான் அவரையே கல்யாணம் பண்ணிக்கிறேன்க்கா. வளர்மதி, என்ன தயவு செஞ்சு வேணான்னு சொல்லிடாதீங்கக்கா. சரி அழாத. இத பாரு, அழாத. அழாதம்மா. ம்? அழாத. ம். அழாத வளர்மதி, நாங்க இருக்கோம்ல. மீனாட்சி, இவ சாப்பிட்டாலும் என்னமோ தெரியல. கொஞ்சம் சாப்பாடு எடுத்து வைக்கிறியா? ம். கண்ணை தொடச்சுக்கோமா. இத பாரு, அழாத, நாங்க பாத்துக்கிறோம். ம்? என்ன? வா, வாங்கம்மா. வரேம்மா.